நாங்கள் மட்டும் ஒருவேளை கொடுக்காம இருந்திருந்தா என்ன இருக்கும்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க திமுகவோ அதிமுகவோ கூப்பிட்டுருப்பாங்க. அவங்க நிரூபிக்க முடியாமல் போயிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆளுநர் ஆட்சி வந்திருக்கும். ஆளுநர் ஆட்சி வந்துச்சுன்னா ஏறக்குறைய ஒரு பிஜேபி ஆட்சி வந்துவிடும். அப்போ அப்படிப்பட்ட தவறுகளை நம்மளால் உருவாகிருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு உயர்ந்த எண்ணம் நம்பர் 1. நம்பர் 2, நம்ம பிஜேபி வரவே கூடாது அப்படின்னு களமாடுகிறோம், சாதியவாதிகளும் மதவாதிகளும். ஆனால் விஜய் அவர்கள் நினைத்திருந்தால் அவர் நேரடியாக போய் ஏடிஎம்கே கிட்ட ஆதரவு கேட்டிருக்கலாம், நேரடியாக போய் அவர் வந்து பாமக கிட்ட ஆதரவு கேட்டிருக்கலாம், ஏன் நேரடியாக போய் ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் பிஜேபி கிட்ட போய் கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் தெளிவாக நான் வந்து மதச்சார்பின்மை என்ற கோட்பாட்டில் இயங்குகிற விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இவங்கள்ட்ட தான் நான் வருவேன்னு அவர் வர்றாரு. ஆனால் அவர் திமுக போக முடியாது, ஆனால் இந்த அமைப்புகள்கிட்ட வர்றாரு. வந்த அடுத்த நிமிடமே காங்கிரஸ் வந்து கூட்டணியில் வந்து போய் சேர்ந்துருச்சு. ஏறக்குறைய அவங்க வந்து மந்திரியை கூட ஆக வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நாங்கள் என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் மீட்டிங் போடுது. அந்த மீட்டிங்கை விட்டு நாங்கள் அறிவிச்சிட்டோம். ஆனால் இப்போ வந்து என்னமோ ஏன்னா முதல்வர் ஆகக்கூடாது தலித்து, எங்கள் தலைவருக்கு அந்த அருகதை இல்லையா,